வணக்கம் நண்பர்களே. டெட் தேர்வில் 2013 தேர்ச்சி பெற்றவர்கள் முதல்வரிடம் நேரடியாக மனு. அதாவது நம்ம முதலமைச்சர் கடலூர் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட சென்றிருந்தார். அப்போ ரோட்டில் எக்கச்சக்கமான டீச்சர்ஸ் 2013 டெட்டில் 90க்கு மேலே வாங்கியும் வெயிட்டேஜ் முறையால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு முதல்வர் கண்ணில் படுற மாதிரி எக்கச்சக்கமான டீச்சர்ஸ் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கத்தில் ஆலப்பாக்கம் என்ற ஊரில் நின்றுருந்தாங்க. அவங்க கையில் மனுவோட. என்னடா டீச்சர்ஸ் எல்லாம் இப்படி நின்றுட்டுருக்காங்கன்னு முதலமைச்சர் பார்த்து காரை நிப்பாட்டி என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நாங்கள் 2013 டெட்டில் பாஸ் பண்ணி 90+ வாங்கியும் வேலை வாங்காமல் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கையாக மனுவாகவும் வாய் வழியாகவும் சொல்லியிருக்காங்க. அது நம்ம முதலமைச்சர் கேட்டுட்டு கண்டிப்பாக இதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதுவும் நேற்று பல தொலைக்காட்சிகளில், அதாவது 8/12/2020 தொலைக்காட்சியில் வந்த ஒரு மிகப்பெரிய நியூஸு. ஸோ இந்த டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு 2021 ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு மிகவும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுன்னு நம்புகிறேன். இதை போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.